Hello guys, welcome to GDC Education Academy. இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா சிஎம் இன்டர்மீடியேட்ல லா பேப்பர்ல ஸ்டடி பண்ண பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடண்ட்க்கு என்ன பிரச்சனைனா ப்ரோ நான் படிக்கலாம் பிளான் போட்டேன் ஆனா நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் தெரியல அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இந்த வீடியோக்கு பெரிய சொல்யூஷனா இருக்கும் இந்த வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் நீங்க லா எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் அவே நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் வந்துருங்க. சோ கம்பெனிஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் சி செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லாஸ் பார்த்தீங்கன்னா இதில் 12.2ல இருந்து 12.6 வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக நம்ம லாவில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஆக்டில் 3 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் லாவை எப்படி படிக்கிறீங்கன்னா இந்த டேரக்டர்ஸை டேரக்டர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஸ்கீம் மார்ஜினல் பர்சன்ட் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அது கன்ஃபார்ம் அது நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் வரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஆக்டை முடிஞ்சக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் செக்ஷன் டிக்கு போயிடுங்க. பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ். பிஸ்னஸ் லா எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே இல்லை, எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இதில் ஒரு 2 கொஸ்டின் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் இந்த லா இது எத்திக்ஸை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகலான்னு கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக கான்ட்ராக்ட் ஆக்ட் போயிருங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது முக்கியமாக கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் அதுதான் கேட்பாங்க. ஸோ அதனால் கான்ட்ராக்ட் நல்லா படிச்சுக்கோங்க. கான்ட்ராக்டை முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி. ஸோ இது 4மே சேர்த்து அவங்க 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எனக்கு அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நான் படிச்சிருக்கேன், காலேஜில் படிச்சிருக்கேன், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் லா படிச்சுட்டு கூட வரலாம். இண்டஸ்ட்ரியல் லா படிச்சுட்டு கூட இந்த நெகோஷியபிள் ஆக்ட், எல்எல்பி, பார்ட்னர்ஷிப் வரலாம். இல்லை ப்ரோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த சேல்ஸ் ஆஃப் ஆக்ட்டு, அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அதுக்கப்புறம் எல்எல்பிலாம் முடிச்சுட்டு கூட இண்டஸ்ட்ரியில் போகலாம். இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இண்டஸ்ட்ரியில் ஆவாங்க. இண்டஸ்ட்ரியல் லா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் அந்த ஃபேக்ட்ரியில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ, அதுக்கப்புறம் அந்த கிராஜுவேட்டுக்கு என்ன ஆக்ட்ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படித்து முடிச்சக்கப்புறம் 1 மார்க் வந்துடலாம். இப்போ 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே தரவாக படித்து முடிச்சுருங்க. அதை படித்து முடிச்சக்கப்புறம் நம்ம எம்சிக்கு பேங்க் கொடுத்துருப்பாங்களே, எம்சிக்கு 1 மார்க்கு, அந்த பேங்க்கில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே படிச்சிருங்க. இதை நீங்கள் படிச்சுட்டு போனாலே நீங்கள் தாராளமாக ஒரு 25 மேலே உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு போல் எக்ஸாம் எழுதுகிறப்ப இந்த கம்பெனிஸ் ஆக்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் குவாலிஃபிகேஷன் அண்ட் இன் நம்பர் அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-3 லைன் தான் கொஷினில் ஆன்சரே கொடுத்துருப்பாங்க புக்கில். ஆனால் நீங்கள் அந்த மார்க்கு அந்த ஆன்சர் எழுதிங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் அவங்க போட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதர் சோர்ஸ்லேருந்து அதர் ஒரு சிஏ பேப்பர்லேருந்தோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்லேருந்தோ நிறையா கீ பாயிண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கான பாயிண்ட்ஸை பார்த்து எழுதி வச்சு படிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா புக்கில் கொடுத்துருக்க 4 பாயிண்ட்டுக்கு நான் மேத்ஸ் எழுதிட்டு எனக்கு 7 மார்க் போடலையே அப்படின்னு நம்ம போய் அங்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ புக்கோட சேர்த்து அதர் மெட்டீரியல் இருக்கிற இது நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நமக்கு சேஃபாக சைடாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லா, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் எல்எல்பி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் லா. இது ஒரு கரெக்டான ஃபார்மேட்டாக இருக்கும். இப்போ எனக்கு என்ன எப்படி நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணே தெரியலங்கிறப்ப இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். 1 மார்க் அதே மாதிரி தான். அப்போ சொன்ன மாதிரி புக் பேக்கு, அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட எம்சிக்கு பேங்க் வெப்சைட் இருக்கிறத 1 மார்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா தாராளமாக 25+ வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இது நான் இப்போ சொன்னதே நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா தாராளமாக எக்ஸாம்ஷன் தாராளமாக வாங்கலாம். தேங்க்யூ.